சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. இந்தாங்க. தேங்க்ஸுங்க. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரங்கநாயகியம்மா. ஒரு வழியா எல்லாத்தையும் நல்லபடியா பேசி முடிச்சிட்டீங்க. ஆமா கற்பகம், வர 14ஆம் தேதியே நிச்சயம் வச்சுக்கலான்னு சொல்லிட்டாங்க. அப்போ இப்ப இருந்தே கல்யாண வேலையை ஆரம்பிச்சாதானே சரியா வரும்? ஆமா ஆமா, அதான் நாளைக்கே நிச்சயதார்த்தத்துக்கு நகை எடுக்க போலான்னு முடிவு பண்ணிட்டோம். நீங்க அவசியம் வரணும். போன் பண்ணி சொல்லலான்னு நினைச்சேன், அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. தம்பி நீங்களும் தான். ரங்கநாயகியம்மா, நாங்க எதுக்கு? நீங்க எல்லாம் குடும்பமா போயிட்டு வாங்க. குடும்பமா போலான்னு சொல்லிட்டு நீங்க வரலன்னா எப்படி? என்ன இப்படி பிரிச்சு பேசுறீங்க? இங்க பாரு கற்பகம், இந்த வீட்ல நடக்கிற எந்த விசேஷமா இருந்தாலும் நீ இல்லாம நடக்காது. கண்டிப்பா வந்துடணும். பசங்களுக்கும் ஸ்கூல் லீவு தான், அதனால புள்ளையும் மறக்காம கூட்டிகிட்டு வந்துரு. அதுங்களுக்கும் கொஞ்சம் வெளியில போனா மனசுக்கு சந்தோஷமா இருக்கும்ல. சரிம்மா. ஆமா, எந்த மாதிரி நகை எடுக்கலாம்னு பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க? பொண்ணு மாப்பிளைக்கு ஒரு மோதிரம், அப்புறம் ரம்யாவுக்கு ஒரு செயின். நம்ம காலத்துல நிச்சயத்துக்கு வெத்தலை பாக்கு மாத்துறதோட சரி, இப்பதான் மோதிரம் அது இதுன்னு வந்துருச்சு. ஆமா, பொதுவா இதுக்கு மாப்பிள்ளை வீட்டுல தானே மோதிரம் எல்லாம் எடுப்பாங்க. அவங்க அத பத்தி எதுவும் சொல்லல, நாங்களும் கேட்டுக்கல. ஓ, எங்க வீட்டு அம்மாதான் யாரு எடுத்தா என்ன, நம்ம பசங்களுக்கு தானே எடுக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு மேல மறுத்து நாம பேச முடியுமா? சந்தோஷத்துல நாங்க வந்த விஷயத்த மறந்துட்டோம். இந்தாங்க. என்னங்க இது? பிரிச்சு பாருங்க, புடிங்க. என்னங்க இது? இவ்ளோ பணம் எதுக்குங்க? எதுக்காகவா? கோயம்புத்தூர்ல ஆர்டர் வாங்கணும்ல, அந்த கம்பெனி கொடுத்த அட்வான்ஸ் பணம் தாங்க இது. நிறைய இருக்கே. நீங்க உங்க பணத்தை எடுக்காம மொத்தத்தையும் எனக்கே கொடுத்துட்டீங்களா? அப்படிலாம் இல்லங்க, எனக்கான அட்வான்ஸ் பணத்தை எடுத்துக்கிட்டதா உங்க பணத்தை கொடுக்கறேன். ஏன்னா நான் கொடுத்தாலும் தன்மானத்தை காட்டி நிச்சயமா நீங்க வாங்க மாட்டீங்க, இல்லைன்னா கண்டிப்பா கொடுத்திருப்பேன். இது வெறும் அட்வான்ஸ் தான், பெரிய ஆர்டருங்கிறதுனால இன்னும் பணம் அதிகமாவே வரும். உங்க புள்ளையால என் மருமகளுக்கு ஒரு வரவு வந்துகிட்டு இருக்கு. உங்க மருமக வரவால என் புள்ளைக்கு ஒரு வாழ்க்கையே கிடைக்கும்னு நம்பிட்டு இருக்கேன். என்ன யோசனை கற்பகம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. வினோ, பணம் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டியா? நான் நேத்தே பேங்க்குக்கு போய் பணத்தை எடுக்கலான்னு போனப்போ FDல போட்ட பணத்தை உடனே எடுக்க முடியாது, ஒரு லெட்டர் எழுதி கொடுங்க, அடுத்த வாரம் வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. இங்க ஜாதகம் பார்க்க போன இடத்துல நிச்சயத்துக்கு நாளை குறிச்சிட்டு நகை எடுக்க போலான்னு அவங்க சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. சரின்னு சொல்லிட்டேன். இப்போ பணத்துக்கு என்ன பண்ணலாங்கிற யோசனையில தான் இருந்தேன். நல்ல வேளையா நீங்க இந்த அட்வான்ஸ் பணத்தை கொடுத்துட்டீங்க. எங்க இத பேங்க்ல போட்டா கிளியர் ஆக 2 நாள் ஆகுங்க. அப்போ ஒண்ணு பண்ணுங்க, அந்த செக்கை என்கிட்ட கொடுங்க, நான் நாளைக்கு கேஷாவே கொண்டு வந்து கொடுத்துறேன். அதுவும் நல்லதுங்க. இந்தாங்க. அப்புறம் எங்க இந்த பணம் போதுமா, இல்ல மேற்கொண்டு 2 லட்சம் கொண்டு வரவா? ஐயோ இல்லங்க, என்கிட்ட ஒரு 1.25 லட்சம் ரூபாய் பணமாவே இருக்கு, அதுவே போதும். இல்ல, எதுக்கும் கொஞ்சம் கைவசம் வச்சுக்கிறது நல்லது தானே. கடனா தான் கொடுக்கறேன், நீங்க அடுத்த வாரம் அட்வான்ஸ் வேணா திருப்பி கொடுத்துருங்க.
இல்லங்க, இருக்கட்டும். முதல்ல என் மக ரம்யா கல்யாணத்துக்காக எடுக்கிற நகை இது. அது என்னோட உழைப்பா இருந்தாதான் எனக்கு மன நிறைவா இருக்கும். அவ என்ன சொன்னாலும் கேட்காம சுமையதான் மேல மேல போட்டுக்குவா தம்பி. இல்ல ரங்கநாயகியம்மா, வினோ சொல்றது கரெக்ட் தான். பெத்தது நீங்களா இருந்தாலும் தான் கண்ணுக்கு கண்ணா வளர்த்த மகளுக்கு ஒரு தாயா முன்ன நின்னு எல்லாத்தையும் பண்ணணும்னு நினைக்கிறா. அவ மனசு யாருக்கு வரும்? அவ விருப்பப்படியே இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்திட்டோம். அந்த நம்பிக்கை என்னைக்கும் என் மருமக மேல எனக்கு இருக்கு. வினோ, இவன் ஒரு நாள் உங்களோட கோயம்புத்தூர் வந்ததுக்கே இவங்கிட்ட பெரிய மாற்றம் இருக்குமா? எனக்கு காப்பி எல்லாம் போட்டு கொடுத்தானா பாத்துக்கோயேன். அம்மா என்னம்மா நீங்க இதையெல்லாம் சொல்லிக்கிட்டு? ஏய், சொன்னா என்னடா? இங்க பாரு வினோ, அப்படியே மதுரை ஈரோடு அப்படி இப்படின்னு 2 ஆர்டர் போயிட்டு வந்துட்டேன்னு வையேன், மொத்தமா என் புள்ள மாறிடுவான்.